ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ரைராஸ் vlog. நம்ம இன்றைக்கி இந்த குக்கிங் vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எறா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம இந்த vlogல பார்க்க போகிறோம். இது வந்து என்னோடய ஸ்டைல் ஆஃப் எறா பிரியாணி நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன். ஹோல் ஸ்பைஸ் எல்லாமே பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். தென் வந்து நான் ஒரு 2.5 வெங்காயம் போல் நான் நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிங்கிஷ் கலர் ஆனதும் அது கூட ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு, தென் வந்து நான் எப்போவுமே இந்த பிரியாணி பண்ணால் இந்த மாதிரி நான் மிக்சர் ரெடி பண்ணிப்பேன். இது ஒன்றும் இல்லை, தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, தயிர், அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகா, ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் அண்டு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நான் அந்த மிக்சர் தான் இப்போ நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா பிரியாணி பண்ணும்போது அந்த கலரு, அந்த டெக்ஸ்சர் எல்லாமே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு கூட அட்டகாசமாக வரும். இது நல்லா வதக்க விடுங்க. வதக்கிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்த அளவுக்கு நம்ம வதக்கணும் இதை. அதுக்கப்புறமா நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறாவை நான் இந்த ஸ்டேஜில் நான் இப்போ ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த எறாலேருந்தே நமக்கு தண்ணி வரும். ஸோ அந்த தண்ணி ஆட் பார்த்துட்டு நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1.25 கிளாஸ் அரிசிக்கு 2.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். அது கூடவே நான் சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் தேவைக்கு. அது கூடவே கொஞ்சோண்டு நான் லெமன், ஹாஃப் லெமன்ஸ் போல் ஸ்க்யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட அவ்வளோதான், இந்த ப்ராசஸ் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக டாப்பிங்காக கொரியாண்டர் போட்டு நான் லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 15 மினிட்ஸ் நான் தம் போட்டுறேன். ஆஃப்டர் 15 மினிட்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அட்டகாசமான எறா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா எவ்வளவு ரைஸ் விதையாக நம்ம குலையாமல் வந்திருக்கு அப்படின்ட்டு. இது எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. மறக்காமல் ரைரா vlog சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இன்னொரு ரெசிபியோட இன்னொரு vlogல நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங். டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பாய்.